ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னது, நம்ம தல அஜித் குமாரோட விடாமுயற்சி படம் தான் அவரோட கெரியர் பெஸ்ட் ஃபிலிமா இருக்க போகுதா? ஆமாங்க, நம்ம விடாமுயற்சி படத்தோட இன்சைட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நாங்க உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நம்ம தல அஜித் குமாரோட விடாமுயற்சி படத்தோட இன்சைட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் பாத்தீங்கன்னா பெற்றுக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம விடாமுயற்சி படம் தான் நம்ம தல அஜித் குமாரோட கெரியர்லயே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமா இருக்க போகுதுங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒரு பேட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் அதாவது விடாமுயற்சி படம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிமா தான் இருக்க போகுதான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படம் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அந்த படத்துல எப்படி கண்டென்ட் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும். ஆனா ஆடியன்ஸ் கிட்டே ஃபேன்ஸ் கிட்டே ஒழுங்கா அந்த படம் பாத்தீங்கன்னா நம்ம ரஜினியோட ஜெயிலர் படம் மாதிரி ஒழுங்கா ரீச் ஆயிருக்காது. ஏன்னா நம்ம வேட்டையன் படத்துல பாத்தீங்கன்னா மாஸ் சீன்ஸ்க்கும் கமர்ஷியல் அனிமல்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா பெருசா முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டாங்க. அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸுமே பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஓரியன்டடா தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தல அஜித் குமாரோட விடாமுயற்சி படமும் இருக்க போகுதா. கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிமா தான் வரப்போகுது. பட் நம்ம எதிர்பார்க்குற மாஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் இன்சைட் போஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிமா தான் இருக்க போகுது. தேவையில்லாத மாஸ் சீக்வன்ஸ், தேவையில்லாத கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்க போறது இல்லையா. ஏன்னா இது அஜித் படத்துல மாசான சீக்வன்ஸ்லாம் இல்லையா, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டோமே நாங்க. எனக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய அஜித் ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்னதான் ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிமா இருந்தாலும் அஜித் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாஸ் சீக்வன்ஸ் ஆச்சு இருக்கணும். பாப்பா இந்த படத்தோட ஏற்கனவே மகிழ் திருமேனி என்னதான் குக் பண்ணி வச்சிருக்காருன்னு. ஜஸ்ட் இன்னொரு 10 to 15 டேஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த படம் தியேட்டர்ஸ்ல வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போகுது. இப்பவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த படம் ஃபேன்ஸ் கிட்ட ரீச் ஆகுமோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகுமோ அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. பட் ட்ரூ சினிமா லவர்ஸ் இருந்தால் அவங்க கிட்ட கண்டிப்பா இந்த படம் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகி நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்க போகுதுங்கிறது நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி கிரிட்டிக்ஸ் அந்த மாதிரி சினிமா லவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தேன் மாஸ் சீன்ஸை விட கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் தான் அவங்களுக்குலாம் பிடிக்கும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்க போகுது. இப்போ ஃபேன்ஸுக்கோ ஃபேமிலி ஆடியன்ஸுக்கோ இந்த படம் ரீச் ஆகுதா இல்லையாங்கிறத இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in our next video.